இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் சாப்டர் 14வது அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த 14வது அதிகாரம் முழுமையாக நம்ம பார்க்குறோம். இது ஆதியாகமம் 49வது அதிகாரம். யூதா அப்படின்ற அந்த கோத்திரத்தாரை குறித்து யாக்கோபு, அதாவது அவருடைய தகப்பன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அதனுடைய தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14. இது நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கும்போதும் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14 பைபிளில் இந்த மாதிரி 14 அப்படின்னு போடுறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் மொத்தமாக எழுதுந்து. அதனால் நம்ம நம்பர்ஸ் எடுத்துட்டோம் 14 அப்படின்றத எடுத்தோம்னாக்கா நம்ம நேராக அதுக்கு முன்னாடி உள்ள பகுதிக்கு நம்ம போகிறோம். முன்னாடி உள்ள பகுதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு 13, அதாவது முன்னாடி உள்ள பாகம். அந்த பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது அந்தி கிறிஸ்து காலகட்டத்துக்கு வந்துடுது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 13 இல்லைனா 14க்கு முன்பாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது அந்தி கிறிஸ்தனுடைய காலகட்டம். அந்தி கிறிஸ்தனுடைய காலகட்டம் அப்படின்னு நான் நடத்தினா கடைசி 3 வருட உபதிரவ காலம், மகா உபதிரவ காலம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்தி கிறிஸ்தனுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்தவம் அவனுக்கு கீழே இருக்கிற அந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா நேரடியாக பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுகிற ஒரு காலமாக. ஸோ அந்தி கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தில் குறிப்பாக ஜெருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அதாவது யூதர்களும் யூத கிறிஸ்தவர்களும் அல்லது வேறு தேசத்திலிருந்து அங்கே தங்கி அங்கே வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்துவனுடைய காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து மூலமாக யுத்தம் அவர்களோடு உண்டாகுது, பரிசுத்தவான்களோடு உண்டாகுது. அந்த பரிசுத்தவான்களோட யுத்தம் உண்டாகி அவங்கள ஜெயிச்சு அந்த முழு அதிகாரத்தையும் அவங்க மேலே செலுத்தி அந்த அந்தி கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்தி கிறிஸ்து காலகட்டத்தில் பரிசுத்தவான்களோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க, அதனுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சில பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த முதிரையை கொண்டு வராங்க, 666 அந்த முதிரையை கொண்டு வராங்க. ஸோ அந்த முதிரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலையிலையோ அல்லது வலது கையிலையோ நீங்கள் அதை அணிந்து கொள்ளணும். அதாவது அந்தி கிறிஸ்துவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அடையாளம். ஸோ அந்தி கிறிஸ்து உள்ளே வந்தாச்சு, எங்கேருந்து நார்த்துலேருந்து உள்ளே இறங்கியாச்சு. கீழே நார்த்துலேருந்து அப்படின்னா நடத்தினா இஸ்ரேல் பகுதியினுடைய மேல் பகுதி, அதாவது சிரியா டர்க்கி அந்த பார்டர்லேருந்து, அதாவது சிரியாவிலிருந்தோ அல்லது சிரியானுடைய பக்கத்தில் இருக்கிற பார்டர் டர்க்கியிலிருந்தோ, இல்லைனா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அசிரியா அந்த பகுதியிலிருந்து உள்ளே நுழைந்து எங்கே ஜெருசலேமுக்குள்ளே நுழைஞ்சு இஸ்ரேலுக்குள்ளே ஜெருசலேமுக்குள்ளே நுழைந்து அங்கே இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அந்த கடைசி 3 வருஷத்தில் நடைபெறும். அதனுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த முதிரைகள் எல்லாம் தரித்து கொண்டு எல்லாம் இருப்பாங்க. அதனுடைய முடிவில் பார்த்தீங்க, அதாவது 6000 வருஷத்தினுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சகல, அதாவது 1,44,000 அந்த ட்ரைப்ஸ், அதாவது 12 கோத்திரத்தாரனுடைய அந்த 1,44,000 நபர்கள் அவங்க எல்லாருமே கீழே இயேசு கிறிஸ்துவோட கீழே இறங்கி வராங்க. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 ஆரம்பிக்குது. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 நான் அதை வாசிக்கிறேன், நான் கவனமாக கேளுங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் குறிப்பாக இதை நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் அது. சரி, பின்பு 1வது வசனம், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். ஸோ 1,44,000 பேர்கள் இயேசு கிறிஸ்துவோடு, அதாவது ஆட்டுக்குட்டியானவரோடு பிதாவானவருடைய அந்த நாமத்தை தரித்தவர்கள் எந்த மலை மீது நின்னாங்களா? ஜியான் மலையின் மீது. அந்த ஜியான் மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜெருசலேமில். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த சகல கோத்திரத்தாரோடு 1,44,000 பேர் அந்த சியோன் மலையில் நிற்கிறாங்க. அப்படி இது எதை குறிக்குது அப்படின்னா எடுத்துக்கொள்ளுதலுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவனுடைய உச்சக்கட்டத்தில் கடைசி அந்த ஒரு கடைசி சில நாட்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக ஜெருசலேமுக்கு இறங்குறாரு அப்படின்னு புரியுது. இதில் எதுலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14:1. ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 பார்த்தீங்க அப்படின்னா இது ரேப்சர் இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, சபை எடுத்துக்கொண்ட பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவும் 1,44,000 பேரும் அங்கே இறங்குறாங்க. சரிங்களா? வசனம் 1 முடிஞ்சு போச்சு.
2வது வசனம், அல்லாமலும் பெரு வெள்ளம் இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை போல் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுரமண்டலம், அதாவது நிறைய இந்த ட்ரம்ஸு பீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடி மின்னல் சத்தத்தோட வெளிச்சத்தோட அப்படி இறங்கும்போது எப்படி இருக்கும், பெரிய ஆரவாரத்தோட சத்தத்தோடு இருக்கும். அது போல் ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து யோவான் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தில் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நமக்கு எழுதியிருக்கிறார். 3வது வசனம், அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஸோ அந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான், அந்த 12 கோத்திரத்தார், ஒரு கோத்திரத்தார்களையும் 12,000 பேர், மொத்தம் 1,44,000 அவங்க பாடுற அந்த பாட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மட்டும்தான் அந்த பாடலை பாட முடியும். அவங்க தான் கற்றுக்கொண்டாங்க. அந்த பாடலை அவங்க பாடுறாங்க. யாரோட? இயேசு கிறிஸ்துவோட வந்த அந்த பெரிய அந்த டீம் அது. அடுத்து 4வது வசனம், சிறிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸோ அந்த 1,44,000 பேர் யார் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, இது ரொம்ப முக்கியமான, சிறிகளால் தங்களை கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. எங்கே போகிற ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து இறங்கி கீழே ஜெருசலேமுக்கு வரணும். ஸோ ஜெருசலேமுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க? அவர் கூடவே வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1,44,000 பேர் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ ரேப்சர் அப்படின்னும் போதோ யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா, கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள், கர்த்தருக்காக உயிரோடு அவருடைய பேர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே அந்த ரேப்சர் டைமில் போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர், அதாவது ஒரு கோத்திரத்தாரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 பேர் எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க? மேலே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 1,44,000 பேர் மட்டும் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போகிறாரோ கூடவே போவாங்க. ஸோ அவர் போகிறார் அப்படின்னா 1,44,000 பேர் ஒரு பெரிய டீமே போகும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜியான் மலை எங்கே இருக்குது? ஜெருசலேமில். ஸோ ஜெருசலேமுக்கு போய் இறங்கி அங்கே நான் கர்த்தருடைய கோபாக்னியை அங்கே ஊற்றணும். கர்த்தருடைய கோபம், பிதாவானவருடைய கோபம், கர்த்தருடைய கோபம், அந்த யுத்தத்துக்கு நான் போகணும் அப்படின்னும் போதோ இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. இதுதான் அதனுடைய பேக்ரவுண்டு. சரி, பேக்ரவுண்ட் விஷயம் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இவங்க யார்? சிறிகளால் கரைப்படுத்தப்படாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்து பின்னாடியே போகிறவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் கற்றுக்கணும். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவங்க யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இவங்க யாருங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதாவது என்னென்னா முதலாம் பலன் இல்லைன்னா முதலாம் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் பலன் முதலாம் கனி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு பெரிய ஒரு நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அறுவடை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓனருக்கு ஒரு மாம்பழம்னு வச்சுங்க. ஸோ அந்த சில மாம்பழங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது இது. ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு கூடையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அர்த்தமா, சாம்பிளுக்கு முதல்ல அதான். ஆனால் முழுமையாக ஆனால் அறுவடை இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து முதலாம் பலன் முதலாம் கனி தேவனுக்காக, அதாவது பிதாவானவருக்காக. ஸோ அவர்கள் தான் அந்த 1,00,000. அதுக்கப்புறம் விசுவாசிகள்லாம் ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அறுவடையை பற்றி சொல்லுது. இது வந்து விசுவாசிகள் ஒரு பக்கம், எல்லா தேசங்களில் இருந்த விசுவாசிகள் 1,44,000 பேர், அவர்கள் ஒரு கூட்டம். ஸோ 1,44,000 முதலாம் பலன் முதலாம் கனி. இவங்க பார்த்தீங்க பல தேசத்துலேருந்து கர்த்தருக்காக வாழ்ந்தவங்க, அவங்க சபையில் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட இது வந்து இதனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 7 ஞாபகம் வச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7, வெளிப்படுத்தின விசேஷம் 14, கிட்டத்தட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 7 பார்த்தீங்க அப்படின்னா 1,44,000 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவங்க யார்? முதலாம் பலன் முதலாம். நம்ம யார்? ராப்சரில் போகும்போதோ நம்ம விசுவாசிகள். சரிங்களா? ஸோ முதலாவது அவங்க நிற்பாங்க கர்த்தருக்கு முன்பாக. அந்த 1,44,000 பேர் அறுவடையில் அவங்க முன்னே நிற்பாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி நிற்போம். ஸோ பல தேசங்கள்லேருந்து குருத்தோலையோடு நம்ம அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7 குருத்தோலை எல்லாம் கையில் வச்சுட்டு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நம்ம அப்படி நிற்கிறோம். புரிஞ்சுங்களா? யார் யார் இருக்கிறாங்க பரலோகத்தில்? நம்பர் 1 பிதாவானவர், நம்பர் 2 ஆட்டுக்குட்டியானவர் அதாவது இயேசு கிறிஸ்து, நம்பர் 3 பரிசுத்தானவர்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 மூப்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சகல தூதர்கள், அங்கே இருக்கிற அவங்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம், 1,44,000 பேருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோம். ஸோ ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போகிறாரோ இந்த 1,44,000 டீமும் போகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சில நாட்கள் கழித்து ஜெருசலேமுக்கு இறங்கி வர்றார். ஜியான் அந்த பர்வதத்தில் வந்து நிற்கிறார். அந்த 1,44,000 பேர் நிற்கிறாங்க. அந்த 1,44,000 யார் அப்படின்னா 12 கோத்திரத்தார்லேருந்து. அந்த 12 கோத்திரத்தார் யார், 12 பிள்ளைகள். ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க, அதாவது ஆதியாகமம் 49 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது ரூபன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிமியன், மூணாவது பார்த்தீங்கன்னா லேவி, நாலாவது பார்த்தீங்கன்னா யூதா, டான், இது போல் அந்த குலத்தாரெலாம் அப்படியே வராங்க. 11வது பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா யோசேப். 12வது பிள்ளை யார், கடைசி பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின். இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ராகேலுடைய 2 பிள்ளைகள், கடைசி பிள்ளைங்க 2 பேர் ராகேலுடைய. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 கோத்திரத்தார் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7 வெளிப்படுத்தின விசேஷம் 14 ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போதும் அந்த 12 கோத்திரத்தாரில் ஒரு 2 பேர் காணாம். அந்த 2 பேருடைய பேர் வந்து மாற்றப்படுத்திங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு வந்து 2 பிள்ளைங்க இருந்தாங்க. யோசேப்புக்கு வந்து 2 பிள்ளை, அதாவது மனாசே இஃப்ராயிம், புரிஞ்சுங்களா, இல்லை இஃப்ராயிம் மனாசே 2 பிள்ளைங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்புக்கு பதில் 2 பிள்ளைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான். ஸோ அந்த யோசேப்பினுடைய மகன் இஃப்ராயிம் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த முழு இஸ்ரேல் வந்து 2ஆக பிளப்பதற்கு ஆகிப்போச்சான். ஸோ இந்த இஃப்ராயிம் குலத்தார் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த முழு இஸ்ரேலை மேலே வடக்கு நார்த் இஸ்ரேல், கீழே பார்த்தீங்கன்னா சவுத், அதாவது யூதா அப்படின்னு சொல்லி, ஸோ யூதா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த முழு ஜெருசலேம் முழு இஸ்ரேலை வந்து 2ஆக பிரிச்சுட்டாங்களாம். யார், இஃப்ராயிம் அப்படின்ற குலத்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கர்த்தருக்கு வருத்தம். ஒரு தேசத்தை 2ஆக ஏன் நீங்கள் பிரிக்கணும், ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இஃப்ராயிம் வந்து குடி போதையாம், புல் குடி. இந்த இதை வந்து ஹோசியா 5 இதிலெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். புல் குடி 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 குடின்னு குடித்து அந்த குடி போதையிலே இருந்தானா யார், இஃப்ராயிம் பார்த்தீங்கன்னா ஃபுல் குடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தவறு, ஸ்திரீகளோட தவறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக நிறைய தவறுகள் பண்ணனால இஃப்ராயிம் பார்த்தீங்கன்னா குடி, நிறைய லேடிஸோட தொடர்புகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலை வழங்குதல், இதிலெல்லாம் அவங்க உள்ளே சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தையே 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிப்போச்சுனாக்கா இஃப்ராயிம் அப்படின்ற அந்த குலத்தாரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவங்க இல்லை, இந்த இஃப்ராயிம் குலத்தார் இல்லை. அடுத்து தான் அப்படின்ற குலத்தார் பார்த்தீங்கன்னா அவங்க நார்த் சைடில் என்ன பண்ணாங்கன்னா அந்த தான்ன்றவங்க பக்கத்து தேசத்தில் இருந்த அந்த பக்கத்து தேசம் எல்லாம் இருக்குது பாருங்கள், யோர்தானெல்லாம் தாண்டி பக்கத்து தேசம் மீடியானியர்கள். ஸோ அவங்களுடைய அந்நிய தெய்வங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிலைகளாக வச்சு பலி போயிட்டு அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணி அதுக்கெல்லாம் சிலை கும்பிட்ற ஒரு ஜனம். அவங்க தான் அந்தந்த சிலைகளை வழிபாட்டுகளை ஆரம்பித்து வச்சாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இஃப்ராயிம் எடுத்துட்டார் கர்த்தர், தான் குலம் அதுவும் போச்சு. அதுக்கு பதில் என்ன பண்ணார்னா இஃப்ராயிம் பதில் யோசேப்புன்ற அந்த அப்பானுடைய குலத்தை இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 14. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 வந்து 12 குலம். அதில் வந்து இஃப்ராயிம் அப்படின்றவரை எடுத்துட்டு யோசேப் அவனுடைய அப்பா அவனுடைய பேர் ப்ளஸ் மனாசே அவங்களும் இருக்கிறாங்க. தான் அப்படின்ற சிலை வழிபாடுக்குள்ளே நிறைய அவங்க போனனால நார்த்தில் அந்த தான் என்ற குலத்தாரை எடுத்துட்டு அதுக்கு பதில் லேவியரை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்பாக லேவியருக்கு எந்த பங்கும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனாலும் வந்து இந்த குலத்தில் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஸோ லேவியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு வந்து நெருங்கினவர்களாம். அதாவது லேவியர் குலத்தில் வந்தவர் ஒருத்தர் யாருன்னா யோவான் ஞானஸ்நானகர், புரிஞ்சுன்னா இது புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த லேவியர் குலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மத்தேயு, இவங்கெல்லாம் வந்து மேத்யூ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேவியர் குலம். ஸோ லேவியர் குலம் தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை, அதாவது கர்த்தருடைய காரியங்களை ஆலயத்தில் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அப்படியே வராங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஜடாக் அப்படின்ற ஒரு ஹை ப்ரீஸ்ட் அந்த குடும்பத்திலேருந்து அப்படியே கீழே வர 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 என்ன ஆகுதுனாக்கா யோவான் ஞானஸ்நானகர் அப்படியே வர்றாரு. ஸோ லேவியர் குலம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பினேகாஸ்ன்ற ஒரு லேவியர் குலத்தில் வர்றார். பினேகாஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு இதில், முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரோன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலியேசர், மூணாவது பார்த்தீங்கன்னா பினேகாஸ். ஸோ அவங்களாம் வந்து லேவியர் குலத்தில் அப்படியே பினேகாஸ்லேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே வர வர தாவீதினுடைய ஆட்சி காலத்திலையும் சாலமோனுடைய ஆட்சி காலத்திலையும் ஜடாக்
அப்படின்ற ஒரு லேவியர் குலம் உண்டாகுது. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜடாக்ன்ற லேவியர் குலத்தில் தான் வந்து ஹை ப்ரீஸ்ட் வராங்க. அதுக்கப்புறம் சிலர்லாம் லேவியர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கீழே கீழே வர 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 பார்த்தீங்கன்னா சக்கரியானுடைய மகன் வந்து யோவான் ஞானஸ்நானகர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ப்ரீஸ்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண லேவியர் குலம். இந்த லேவியர் குலம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அருகாமையில், அவருடைய ஆலய காரியங்கள்லாம் இந்த லேவியர்கள் தான் பண்ணணும். சரி, அதனால நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வந்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஆர்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா முதல்ல யூதா குலம், அடுத்து ரூபன், அந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. ஆனாலும் 12 குலம் இது ரொம்ப முக்கியமானவங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சபை சம்பந்தமாக, ஆலயம் சம்பந்தமாக ஊழியம் செய்கிறவங்க யாருனாக்கா லேவியர். புரிஞ்சுங்களா? அந்த லேவியர் வந்து கர்த்தருக்காக வைராகியமாக வாழ்ந்தவங்க. இப்போது பழைய ஏற்பாட்டில் இது நம்ம அடுத்த ஒரு இதில் பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்தார் யார்? அதாவது இஸ்ரேல் சம்பந்தமாக அவங்க 12 கோத்திரத்தார் யார்? யாக்கோபனுடைய வம்சத்தில் வந்தவங்க. ஸோ இவங்க யாரும் வந்து இந்திய தேசத்துலேயோ இல்லை வேற ஒரு கிறிஸ்தவர்களோ அப்படிலாம் கிடையாது. 12 கோத்திரத்தார் எல்லாம் யூதர்களே, அதாவது அந்தந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க. 12,000 ஞாபகம். ஸோ இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட வந்து அந்த மலை மேலே நிற்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து நின்னாவே என்ன ஆகும்? யுத்தம் தான். அதாவது அந்த ஜெருசலேம் எனக்கு, மகாபரிசுத்த ஸ்தலம் எனக்கு, ஆலயம் எனக்கு, இந்த பகுதி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தேசத்தாரெலாம் வந்து என்ன பண்ணலாம்? கேட்கலாம், ஆர்கியூ பண்ணலாம். அப்போ அது யுத்தமாகும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த யுத்தத்தை வந்து பக்கத்தில் இருக்க ஜாதி ஜனங்க கேட்குறனால ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுக்காதனால, இது கர்த்தருடைய இடம், விட்டு கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா அது யுத்தத்தில் போய் முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது போல் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16 பார்த்தீங்கன்னா 14, 15, 16 இதை நீங்கள் நல்லா வாசிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு தவளை வடிவத்தில் என்ன ஆகுதுன்னா அசுத்தாவி, அதாவது அந்தி கிறிஸ்துவனிடத்துலேருந்து வெளியே வருதான் தவளை போல் ஒரு 3 அசுத்தாவிகள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளின் இடத்துலேருந்து அந்த தவளை போல் அசுத்தாவிகள் வெளியே வந்து உலகத்தில் இருக்கிற, அதாவது மத்திய கிழக்கு தேசங்களில் இருக்கிற பெரிய பெரிய நபர்கள் உள்ளே நுழைஞ்சி அவங்களுடைய படையெல்லாம் கூப்பிட்டுட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க? ஜெருசலேமுக்கு சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிசாசு தவளை வடிவத்தில் யார் இடத்துலேருந்து? அந்தி கிறிஸ்துவனுடைய உடம்புலேருந்து வெளியே வந்து, அதே நேரத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசிலேருந்து வெளியே வந்து அந்த அசுத்தாவிகள் பெரிய பெரிய ராஜாக்குள்ள பூந்து அவங்கள வந்து வழி நடத்தி படைகளெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் எங்கே வந்து சேர்றாங்க? ஜெருசலேமில் வந்து சேர்றாங்க. அப்படி ஜெருசலேமில் வந்து சேரும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் பேர் தான் வந்து அர்மகெதோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்மகெதோன் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அந்த இடத்துல அர்மகெதோன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சுங்க. அர்மகெதோன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஹீப்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 வார்த்தைகள். ஹர் மெகதோன் அப்படின்னு சொல்லி, ஹர் அப்படின்னா மலை, மெகிதோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசம்பிளியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மலை மேலே எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா எல்லாரும் அசம்பிளியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாம் முன்னாடி யார் நிற்பா? பிரின்சிபால் இல்லைனா டீன், அப்புறம் எல்லா டீச்சர்ஸும் நிற்பாங்க, அப்புறமா ஃப்ளாகெல்லாம் ஹாய்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து அசம்பிளி மாதிரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஆஃப் அசம்பிளி இல்லைன்னா அசம்பிளி ஆஃப் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இல்லைன்னா அந்த மலையை சுற்றி எல்லோரும் வந்து அசம்பிள் பண்ணுற இடம். ஸோ இங்கே அர்மகெதோனில் யாரெல்லாம் அசம்பிள் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற வேறு தேசத்தில் இருக்கிற எல்லா டீமும் மிலிட்ரி பவர் எல்லாமே வந்து நிற்கிதாங்க. பக்கத்து தேசத்தில் இருக்கிற மிலிட்ரி பவர் யார் அவங்கன்னா 10 தேசங்கள். அவங்கெல்லாம் வந்து எங்கே நிற்கிறாங்க? ஜெருசலேமில் இருக்கிற அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஜெருசலேமில் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் 1,44,000 பேர் அவங்களும் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 அசம்பிளி இப்படி வந்து நின்றனால அது யுத்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து அர்மகெதோன். ஸோ அர்மகெதோன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு மலையை சுற்றி இல்லைனா மலை மேலே எல்லாரும் ஒரு அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை தமிழில் வந்து அர்மகெதோன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு வந்து தமிழில் எக்ஸாக்டாக வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை கூடுகை அப்படின்றாங்க. சபை கூடுகை இல்லைன்னா சபை கூடுதல். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டெல்லாம் போனீங்கன்னா அல்ல சபை,
அதே மாதிரி வெவ்வேறு இடத்துல போனீங்கன்னாக்கா அந்த ஒரு பெரிய சபை, புரிஞ்சுங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2 டீம் கூடி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10 தேசங்கள்லேருந்து மிலிட்ரி பவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 1,40,000 பேர். ஆனால் யுத்தம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே ஹேண்டில் பண்ணுறாராம், புரிஞ்சுங்களா? அந்த 1,40,000 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. ஆனால் வந்து தூதர்களும் இதில் பங்கு கொள்கிறாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க, என்ன செய்யணும் அடுத்து என்ன ஏது ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களும் இதில் உள்ள கலந்துக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து 14வது அதிகாரம். ஸோ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு புரிஞ்சுது. பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? சபை ஆல்ரெடி உலகத்தை விட்டு போயாச்சு. அந்தி கிறிஸ்துவனுடைய கடைசி சில நாட்கள் முதிரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் எடுத்துன்னு இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்துவை நம்பி. அதாவது எனக்கு நிலம் வேணும், வீடு வேணும், வாங்கிறது விற்கிறதுலாம் வந்து அந்த முதிரை இருந்தால் தான் எடுக்க முடியும், வலது கையில் நெற்றியில் அதெல்லாம். ஸோ அவங்க இந்த போல் ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை டைரெக்டாக இறங்கி வந்துடுறாரு. ஸோ முதிரை எடுத்தவங்க அவங்களுடைய ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவங்களுடைய பேர் எடுக்கப்படும். ஆனாலும் முதிரை எடுக்கலாமா வேணாமா, நாளைக்கு எடுத்துக்கலாமா வேணாமா, பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டுக்குது, என்ன பண்ணலாம்? எடுத்தால் நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கே வந்துடும், நம்ம அமௌண்ட்டு நமக்கே வந்துடும், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுறது? நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய அந்த அந்தி கிறிஸ்து பண்ணுறான். மெஸ்ஸியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நினச்சுன்னா உண்மையான மெஸ்ஸியாவே மேலே இறங்கி வந்து நிற்கிறாராம். ஸோ உண்மையான மெஸ்ஸியா அங்கே நிற்கிறாரு வெளிச்சத்தில், அப்படியே அந்த மேகம், அது சத்தம், இடி மின்னல், 1,40,000 பேர். ஸோ அவங்கள யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லவங்களாகவே இருக்கிறாங்க, யாரும் கெட்டவங்க இல்லை, எல்லாம் வந்து பரிசுத்தவன்களாக இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஒரு 3 தூதர்களை அனுப்புகிறாராம். 3 தூதர்களை வந்து என்ன பண்ணுறாராம் கர்த்தர் அனுப்புகிறாராம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுற்றி வராங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, ஒரு ரவுண்டு. 3 வான தூதர்களின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து ஜெருசலேமில் இருக்கிறார். இந்த 3 தூதர்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. பின்பு 6வது வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை, எட்டர்னல் காஸ்பல், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு, தூங்குறவங்க கூட எழுந்து உட்காந்துவான், அந்த மாதிரி மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து நம்பர் 1, அவரை மகிமைப்படுத்துங்கள் நம்பர் 2, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது நம்பர் 3, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பாருங்க என்ன அருமையாக ஒரு 4 பாயிண்ட் அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா அவரையே தொழுது கொள்ளுங்க, ஏன்னா இது எல்லாத்தையும் உருவாக்குனார், அவரே இறங்கி வந்துட்டார். அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் வந்து இறங்கி வந்தாச்சு. எங்கே? ஜெருசலேமில் அந்த ஜியோன் மலை மேலே நிற்கிறார். அவரே தொழுது கொள்ளுங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. மேலேருந்து இறங்கி வந்தார். இவரை தொழுது கொள்ளாமா அந்தி கிறிஸ்துவை தொழுது கொள்ளாமா, இந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அவரே தொழுது கொள்ளுங்கள். அப்போ அந்தி கிறிஸ்து எல்லாத்தையும் உருவாக்குனானா? இல்லை, அற்புதம் அடையாளம், பட் உருவாக்குதல். ஒரு தண்ணியை உருவாக்க முடியுமா? நம்ம குடிக்கிறோம் தண்ணி, அந்த தண்ணியை எப்படி உருவாக்க முடியும்? மனுஷனால் உருவாக்க முடியுமா தண்ணியை? இல்லை. அந்தி கிறிஸ்துவனால் உருவாக்க முடியுமா? இல்லை. ஸோ எல்லாத்தையும் உருவாக்குனவர், அவரை தொழுது கொள்ளுங்க. 8வது வசனம், வேறொரு தூதன் பின் சென்று, இது வந்து 2வது தூதர். 1வது தூதர் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு போச்சு, அப்படியே பறந்து வந்து ரவுண்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாரு. 8வது வசனம், அதாவது 2வது தூதர் சொல்கிறார், வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். ஸோ இந்த பாபிலோன், மகா பாபிலோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜெருசலேமும் உள்ளடங்குது, சுற்றி உள்ள அந்த இடங்களும் உள்ளடங்குது. ஸோ அந்த மகா பாபிலோனில் பார்த்தீங்க அப்படின்னா பாபிலோனுடைய ராஜா கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க மாட்டாங்க, பாபிலோனுடைய ராஜா அந்தி கிறிஸ்துவாக தான் இருக்க முடியும். ஸோ மகாபாபிலோன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த கவர்மெண்ட், அந்த பவர், அது என்ன பண்ணுது? குடிக்க கொடுத்தாலேன்னு என்னத்தை குடித்தாங்க அவங்க? தவறான விஷயங்கள் என்ன? நீ என்னுடைய முத்திரையை எடுத்துக்கோ, என்ன பின்பற்று, என்ன தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லி என்ன இப்போ இந்த உருவத்தை தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லி தவறான ஒன்றை குடிக்க கொடுக்குறான். யாரு?
அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் இருக்கிற அந்த ஏரியா, இன்க்ளூடிங் ஜெருசலேம். வேறொரு தூரம் பறக்க கண்டேன், பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் விழப்போகுது. அந்தி கிறிஸ்து ராஜ்யம் குறிப்பாக அவன் எங்கே உட்காந்துருக்கான்? ஜெருசலேமில். அதுவும் விழப்போகுது அப்படின்னு அர்த்தம். தன் வேசித்தனமாகிய உக்ரமான மதுவை, வேசித்தனமாகிய உக்ரமான மதுவைனா இப்போ அந்தி கிறிஸ்துவை எப்படி வேசித்தனம் பண்ணுவான் அப்படின்னா, இது வந்து என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தவறான ஒரு போதனை. இதை எடுத்துக்கோ, என்ன பின்பற்று, இந்த உருவத்தை வழிபடு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? அந்த காரியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா, வேசித்தனமாகிய உக்ரகமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே அப்படின்னு அர்த்தம். ஆவிக்குரிய ரீதியாக என்னாச்சு? அவனை நம்பி அவனை ஏற்று அவன் பின்னாடி போய் முதிரையெல்லாம் எடுத்துக்கின்னு அவன் கூட்டத்தில் இருக்கிறது. புரிஞ்சுங்களா? 9வது வசனம், அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முதிரையை தரித்து கொள்ளுகிறவர்கள் எவனோ. 10வது வசனம், அவன் தேவனுடைய கோபாகினியை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வாக்கப்பட்ட அவருடைய உக்கிரகமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். புரிச்சுங்களா? அவங்கள அக்னியினாலும் கந்தகத்தினாலும் தூக்கி, ஏன்னா அவங்க வந்து எடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பேர் எடுத்துடுறாங்க. ஒருவேளை அவங்க ஜீவ புஸ்தகத்தில் அவங்களுடைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அந்த முதிரையை எடுத்தாங்கன்னா அவங்களுடைய பேரை எடுத்துடுறாங்க. ஸோ அவங்க எங்கே போயிடுறாங்க? நரகத்துக்கு போயிடுறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இப்படி சொல்கிறீங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னா, கந்தகத்தில் என்றென்றைக்கும் கந்தகத்தில் இருப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. 11வது வசனம், அவர்களுடைய வாதையின் புகை சதா காலத்திலும் எழும்பும். அந்த புகை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜெருசலேமை ஓப்பன் பண்ணி, அந்த பூமியை ஓப்பன் பண்ணி முதிரை எடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நேரடியாக எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, முதிரை எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் உள்ள இல்லைங்க, முதிரை அழிச்சிக்கலாம், ஒரு ரப்பரில் அழிச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு சோப் தண்ணி போட்டு நல்லா அழிச்சிக்கலாம், அப்படி இல்லை. புரிஞ்சுங்களா? அது ஒன்ஸ் எடுத்தது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எங்கே ஓப்பனாக எங்கே கீழே போயிடுறாங்க? கீழே எல்லாம் இறங்கிடுறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலமும் எழும்புமா. எப்போ பார்த்தாலும் அது உள்ள அந்த நரகத்தினுடைய புகை அப்படியே வரும். அந்த ஒரு சின்ன பெரிய, அதாவது ஒரு இடம் ஓப்பன் ஆகி அது உள்ள எல்லாருமே உள்ளே போய் தூதர்கள் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க. அவங்க எல்லாம் வந்து நான் எரிஞ்சு அந்த உள்ளே இருக்கிற அந்த வல்கனம் மாதிரி எரி மலையை அதனுடைய புகை அப்படியே ஏறி அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ பார்த்தாலும் தெரியும், ஓ இந்த முதிரை எடுத்தவங்களுக்கு இதுதான் கதி. பாரு, நம்ம அந்தி கிறிஸ்துவை நம்ம சொந்தக்காரர் எடுத்தாங்க, நம்ம தெரிஞ்சவங்க எடுத்தாங்க, பாரு அவங்க எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த இடம் தெரியுமா. புரிஞ்சுங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய நாமத்தின் முதிரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் கிடையாது. ஸோ இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை, கீழே அவன் கஷ்டத்தில் இருக்கிறான். புரிஞ்சுங்களா? 12வது வசனம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஸோ இங்கே என்ன போச்சு அப்படின்னா, கைவிடப்பட்ட விசுவாசிகள், ஆனால் முதிரை எடுக்காத விசுவாசிகள், பொறுமையை காத்து கொண்ட விசுவாசிகள் ஆனால் கைவிடப்பட்ட விசுவாசிகள், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் இங்கே வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12வது வசனத்தில் என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு இருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்கள். சரி, நமக்கு வந்து மெஸ்ஸியா வருவார், கர்த்தருடைய அந்த சட்டத்திட்டங்களையும் அந்த கற்பனைகளையும் நம்ம கை கொள்ளணும், தேவனுடைய அந்த கட்டளைகளை நம்ம எல்லா கட்டளைகளையும் நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை, கட்டளைகள், கர்த்தருடைய கட்டளைகள், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே அவங்க இந்த மாதிரி இருந்திருந்தா அவங்க போயிருக்கலாமே. மேபி அந்த சபை எடுத்துக்கொண்ட பின்னாடி, அதாவது ரேப்சர் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனம் திரும்பியிருக்கணும். அந்த ரேப்சரில் எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்து, அடடா நம்ம அந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன ஆயிருக்கணும், ஐயோ நம்ம அட்லீஸ்ட் இப்போயாவது நம்ம பொறுமையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு. என்ன பொறுமையோட அப்படின்னா, அந்தி கிறிஸ்து பண்ணுற டார்ச்சரில் பொறுமையாக இருக்கிறீங்க. அவன் பண்ணுற டார்ச்சர், அவன் செய்கிற இது அமக்கலும், சில பேர் தலையை வெட்டுறான், ரத்த சாட்சியம், ஆனாலும் பொறுமையாக இருக்கிறாங்க. அதுதான் பொறுமை. புரிஞ்சுங்களா? பொறுமையோடு கூட யார்? பரிசுத்தவான்கள். எதோடு? கர்த்தருடைய அந்த சட்டத்திட்டத்தை கையில் வச்சுட்டு. யார் மேலே விசுவாசிக்கிறாங்க?
தேவனுடைய ஒரே குமாரர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த நம்பிக்கை விசுவாசத்தை வச்சு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த முதிரையை எடுத்துக்கல. புரிஞ்சுங்களா? இவங்க தான் அந்த பரிசுத்தவான்கள். எப்போ கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், ஆனால் இப்போ பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் இதுதான் 12வது வசனம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. ஸோ மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெத் ஆன பின்னாடி கூட இந்த வசனம் நிறைய பேர் எழுதுவாங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 14-13 பார்த்தீங்கன்னா இது எழுதுவாங்க சில பேர். பின்பு பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இது யாரும் எழுத மாட்டாங்க. மரித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சில பேர் அந்த இதில் அப்படி எழுதுவாங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இதனுடைய அர்த்தமே வேற. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாட்களில், கைவிடப்பட்ட அந்த நாட்களில் அந்த பரிசுத்தவான்கள் இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் கை கொண்டு இயேசு கிறிஸ்துவ மீது நம்பிக்கையாக இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது வயசாயோ இல்லை இப்போ அந்தி கிறிஸ்து மூலமாகவோ அவங்களாம் மரிக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்து இது முதல் பாக்கியவான்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளுவம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. சரிங்களா? அடுத்து நம்ம பெரிய பாட்டுக்கு வரோம். கடைசி பாட்டு 14வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், பார்த்தீங்கன்னா வெண்மையான ஒரு மேகம் பெருசாக வந்து நிற்குதுங்க. அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளை உடையவர். கருக்குள்ள அறிவாள் அப்படின்னா நடத்தினாக்கா அந்த சிக்கல் அப்படின்வாங்க. கருக்குள்ள அறிவாளை உடையவர் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். இது வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த மேகத்தின் மீது அப்படி உட்காந்துருக்காரு. ஸோ மலை மேல மேகம், அந்த மேகத்தின் மீது என்ன பண்ணுறாரு? அவர் உட்காந்துருக்கார். 15வது வசனம். அப்பொழுது வேறொரு தூதன், இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 தூதர் உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. 3 தூதர் உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. நம்பர் 1 15வது வசனத்தில் இருக்குது. அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அருமகதம் டைம் ஆகிப்போச்சு, அறுவடை டைம் வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாரையும் அந்த டைம் ஆனனால அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கும் காலம் வந்தது. அதாவது நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலம் வந்தது. பூமியின் பயிர் முதிர்ந்தது இல்லைன்னா மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6000 வருஷ காலமும் டைமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அறுக்கிற காலமும் வந்தது. அறுக்கிற காலம் என்ன அர்த்தம்? 6000 வருஷம் முடிவு. ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அதாவது மிகுந்த சத்தமிட்டா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் மிரட்டல, மிகுந்த சத்தமிட்டு அவர் பேசினார். புரிஞ்சுங்களா? அப்போ தான் எல்லாருக்குமே கேட்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அவருடைய அறிவாளை வந்து என்ன பண்ணுமா, அறிவாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பயிரை எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அந்த அறிவாளை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் அறுப்புண்டதுன்னு என்ன அர்த்தம்னாக்கா, அந்த முதிரை போட்டிருந்தவங்கலாம் பாவம் எல்லாம் நரகத்துக்கு போடுறாங்களோ தெரியல, அது மாதிரியே எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? அதாவது அந்தி கிறிஸ்துவை வணங்கி அந்தி கிறிஸ்து பின்னாடி போனாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து அதுதான் அறுப்புண்டதுன்னு அர்த்தம். சரி, 17வது வசனம். பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். இது வந்து 2வது ஒரு தூதர். அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது தூதர் புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, இங்கே பிடித்திருக்கிறவனை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க. பிடித்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணுங்க, முடிச்சிருங்க. யார் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரை எடுத்திருப்பாங்க? ஒன்று புது ஜனங்க, அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற, குறிப்பாக ஜெருசலேமில் இருக்கிற ஜனங்கன்னு வச்சிங்க, யூதர்கள் வச்சிங்க. அது தவிர வேறு யார் எடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரை எடுத்து பலதரப்பட்ட டீம், எல்லாம் மிலிட்ரி டீம்லாம் கூட அவங்களும் அந்தி கிறிஸ்து முதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்தி கிறிஸ்து பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கலாம், டீமாக வந்து நிற்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் முதிரை, யார் யாரெல்லாம் அந்தி கிறிஸ்து பின்னாடி நபர்கள், இங்கே பொது ஜனங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ ஆனால் இந்த பரிசுத்தவான்கள், அந்த நாட்களில் எழுப்பின பரிசுத்தவான்கள், அவங்க பாருங்கள், இவங்க வந்து முதிரை எடுக்கலை. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த முதிரையை எடுத்திருந்தாங்க பாருங்கள்,
இவங்களுக்கு தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்தை பாருங்கள். அதாவது 19வது வசனம். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்னி என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நேராக வந்துடுங்க, அந்த அருமகதவனுக்கு வந்துடுங்க, அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அங்கே கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. நீ வரியா வா, நீ இந்த கூட்டம் வரீங்களா வாங்க. யார் அனுப்புனா? எப்படியோ நீ பிசாசு பேச்சை கேட்டோ இல்லை அந்த அசுத்தாவினுடைய பேச்சை கேட்டோ வேறு ஊர்லேருந்து ஓடி வந்த வா. நீ எங்கேருந்து வந்த? நீ வா. எல்லா தேசத்து நபர்களும் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் ஜெருசலேமுக்கு விரோதமாகவும் எல்லாம் கூடினாங்க பாருங்கள். எல்லாரும் வாங்க. அதுக்கு பேர் தான் வந்து நடத்தினா திராட்சை ஆலயமா, அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் நடத்தினா அருமகதோன், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இடம் ஜெருசலேமில் இருக்குது. புரிஞ்சுங்களா? அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் ஒன்றா கூட்டி சேர்க்குறாரு. ஸோ தூதர்கள் எதுவும் பண்ணல, சும்மா கூட்டி சேர்க்குறாங்க. 20வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நகரத்துக்கு புறம்பேயுள்ள, நகரத்துக்குன்னா ஜெருசலேம், புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த எல்லா திராட்சை, அதாவது அந்த நபர்கள் எல்லாம் வந்து மிதிக்கப்பட்டு, அதாவது மிதிக்கப்பட்டுன்னு அர்த்தம் எல்லாமே இறந்து போகிறாங்க அந்த அருமகதெல்லாம். அது பயங்கரமான யுத்தம். இது வரலும் ஒரே ஒரு சிங்கிள் நபர் அவ்வளோ பேரும் என்ன பண்ணுறாரு, ஏகப்பட்ட நபர்கள் இருக்கலாம், அவ்வளோ 10 தேசத்திலிருந்து எல்லாருமே அங்கே இறந்து போகிறாங்க. அந்த ஆலயத்திலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள அவ்வளோ பேர் அடிச்சு போட்டார் பாருங்க கர்த்தர். எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலயத்திலேருந்து, அந்த ஜெருசலேமுக்கு புறம்பே இருக்கிற அந்த ஆலயத்திலேருந்து 1600 ஸ்தாதியா அப்படின்னா நடத்தினா தோராயமாக 300 கிலோமீட்டர் தூரம் குதிரையினுடைய அந்த கடிவாளம் ஹைட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ரத்தம் போச்சான். ஸோ அந்த குதிரையினுடைய கடிவாளம் ஹைட்டுக்கு 300 கிலோமீட்டர்னால் தோராயமாக நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து பெங்களூர் வரலாம் வச்சுங்க, பெங்களூர் இன்டீரியர் வரலாம் உள்ளே வரணும்னா ஒரு 300 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ பெங்களூர் டு சென்னை, இல்லை சென்னை டு பெங்களூர் அளவுக்கு ரத்தம் அப்படியே ஓடுதான் அப்படியே. அப்படின்னா எவ்வளோ ஜனங்களுடைய ரத்தம் இருக்கும் பாருங்கள். அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு 6 லிட்டர் ரத்தம்னு வச்சுங்க ஒரு நபருக்கு, எவ்வளோ ரத்தம் ஓடும் பாருங்கள். அது புரிஞ்சுங்களா? இதை தான் வந்து என்ன அர்த்தம்னா ஆலயத்தில் திராட்சை பழத்தை மிதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில், அதாவது யாக்கோபு 4வது மகனாகிய யூதாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்கிறார். அதாவது 2வது முறை அவர் கழுதையை வந்து அந்த திராட்சை பழ செடியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அந்த துணியில் ரத்தம் சிந்திருக்கு பாருங்கள், அந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவார்னா அவர் கழுவாராம். ஏன்னா அவ்வளோ பேர் செத்துட்டாங்க. அதனால் துணியை வந்து பிளட் ஆகி போச்சான், வல்ல ரத்த கரையாகி போச்சான். இதனை குறித்து ஐசாயா எழுதுறார். இதை பார்த்துட்டு ஐசாயா ஒரு பக்கம் எழுதுறார். புரிஞ்சுங்களா? அதை நம்ம பார்ப்போம். அதாவது ஐசாயா 63க்கு நம்ம வரோம். ஐசாயா 63 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நானே தான், அதாவது நானே தானே அப்படின்னு. ஸோ என்னென்ன அப்படி கேட்குறாங்க, என்னங்க ரத்தத்தோடு வரீங்க, உடம்பு அது துணியெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்ரா இடத்துல எல்லாம் பதுங்கி இருக்கிறாங்களா. போஸ்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெட்ரான்னு என்ன அர்த்தம்னாக்கா அது வந்து ஒரு பட்டணம், ஒரு இடம், யோர்தான் தேசத்தில் அது இருக்குது. அதாவது நீங்கள் ஜெருசலேம்லேருந்து நீங்கள் போஸ்ராவுக்கு போனோம் அப்படின்னாக்கா 223 கிலோமீட்டர் ஆகும். 223 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த குகையில் போயிட்டு ஜனங்க எல்லாம் வந்து அந்தி கிறிஸ்துக்கு பயந்து சில யூதர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அந்த யூதர்களெல்லாம் மீட்டு வெளியே அனுப்பி போஸ்ராலேருந்து, அதாவது யோர்தான் தேசத்திலிருந்து பெட்ரா இல்லைன்னா பொசீரியா அப்படின்ற இப்போ புது பேர், அந்த பெட்ராலேருந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் ஜெருசலேம் போங்க. இல்லைங்க நீங்கள் துணியெல்லாம் ரொம்ப ரத்த கரையோடு இருக்குது, அதோடு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ஜெருசலேம் போங்க. 1000 வருஷ சாட்சி ஆரம்பிக்க போகுது. நம்ம ஜபிக்கிறோம் இல்லைங்களா, மத்தேயு 6 ஜபிக்கிறோம்,
அப்புறமா லூக்கா 11 ஜெபிக்கிறோம். என்னன்னு ஜெபிக்கிறோம்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய 1000 வருஷ அரசாட்சி வருவதாக. உங்கள் அந்த கவர்மெண்ட் வந்து உங்கள் தோளின் மீது இருக்கணும். அதாவது கர்த்தத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது கவர்மெண்ட் யார் மேலே இருக்குமா? இயேசு கிறிஸ்து மேலே இருக்குமா? ஸோ உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய 1000 வருஷ அரசாட்சி வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மத்தேயு 6 ஜெபத்தை நம்ம அன்றாட எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ 1000 வருஷ அரசாட்சி வந்துருச்சு. ஜனங்க தேவை, யூதர்கள் தேவை. அவங்களெல்லாம் வச்சு அப்போ தான் வந்து அரசாள முடியும். யாரை? யூதர்களை. அதை வச்சு உலகமே பார்த்து அதுக்கப்புறம் அந்த உலகமே அவர் இடத்துல வரும். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எல்லாம் வருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த போஸ்ரா அப்படின்ற அந்த பட்டணத்தில், பெட்ரான்ற பட்டணத்தில் என்னங்க இந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ 223 கிலோமீட்டர் வந்து அப்படி எப்படி இயேசு கிறிஸ்து வருவார்னா, அவர் மறைஞ்சி அந்த பக்கம் டக்குன்னு வந்துடுவார். அது விடுங்க, அவர் எப்படியே வரார். ஆனால் அங்கே போஸ்ரா பட்டணத்தில் வந்து எல்லாரையும் விடுதலை பண்ணி என்ன பண்ணுறாங்க? யூதர்களெல்லாம் நீங்கள் திரும்ப உங்களுடைய பட்டணத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ இதான் வந்து ஐசாயா வந்து அந்த காரியத்தை பார்த்துட்டு அவர் எழுதுகிறார். 2வது வசனம் பார்த்தீங்கன்னா 63, ஏசாயா 63:2. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? அதாவது அந்த திராட்சை ஆலயத்தில் வந்து அப்படி மிதிச்சா அப்படி இருக்கும், அவ்வளோ ரத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு கேள்வி. 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். நான் ஒருத்தரே நின்று எல்லா ஜனங்களையும் அடிச்சு நொறுக்கினேன் நான். அடுத்தது, ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஜனங்களில் ஒருவனும் அவர் உதவி செய்யறதுக்கோ யாருமே இல்லை. அவரோட யாருமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான். நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். ஏன்ப்பா உன் ஊரில் அழகாக இருந்துட்டுக்கலாம், போய் வேறு ஊர்லேருந்து முதிரையெல்லாம் எடுத்துக்கின்னு அந்தி கிறிஸ்து பேச்சை கேட்டுக்கின்னு ஜெருசலேமுள்ள வந்து அங்கே போய் நின்று அந்த நிலத்தை எடுத்து, அப்போ என்ன ஆகுதுனாக்கா தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே வச்சிடறாங்க. வச்சு நல்லா மிதிக்கிறார். செமடி, தர்மடி, நாயடி, பேயடி, கழுதடி. எதுக்கு வாங்கணும்? தேவையில்லையே. போய் யாரோ எங்கேயோ குடும்பத்தில் இருந்த நீ போய் அடி வாங்கிறது எதுக்கு போகிறீங்க? ஏன் அந்த 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 உக்கிரகமான அந்த அதுவும் அந்த டீமே இறங்குது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர். அதை பார்த்தாது பயந்துருக்கணும். பயமே இல்லை, அடி வாங்க, அன்னைக்கு போய் வாங்குங்க நல்லா. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். எல்லாம் உடம்பெல்லாம் ரத்தனமாச்சு. நீங்கள் போய் கத்தி எடுத்து யாராவது அடிச்சிட போகிறீங்க. சபையில் யாராவது உள்ள இவங்கன்னா டக்குன்னு அருவாலை எடுத்து இது சண்டை போடுங்கன்னு நான் சொல்லலை. அந்த நாட்களில் கர்த்தருடைய அந்த கோபாக்னி நாட்கள். இந்த பிசாசெல்லாம் என்ன பண்ணுது? போய் அவனை இவனெல்லாம் பிடிச்சி எல்லாரையும் கொண்டு வந்து அருமகதோனில் சேர்த்து ஆளுங்களை காட்டி மெஜாரிட்டி காட்டி நீங்களா நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த ஒரு நாள் அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, த டே ஆஃப் த லார்ட், த இயர் ஆஃப் ரிகம்பன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாளும் அந்த வருஷம் அடி தர்மடி தான் அந்த நாள். அதாவது ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணோ, இல்லைன்னா ஒரு சைடுனா இன்னொரு சைடு அப்படிலாம் இல்லை. சைடு காட்டுறதுக்காக வரல, சைடு மேலே அடிக்கிறதுக்கு தான் வராதுங்க. புரிஞ்சிங்களா? அடி வாங்கும் போதோ அன்றைக்கி என்ன ஆகுது? அப்படியே மிரள்றான். அப்படியே இந்திய தேசத்துலேருந்து வேறு ஆப்பிரிக்கா தேசத்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காலெலாம் மிரண்டு போயிருப்பான். அப்படியே சும்மா கப்சிப்புன்னு இருக்கணும். அன்றைக்கி கவர்மெண்ட்டுனா அடிதடியில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் பீஸ். அடி, அதுக்கப்புறமா தான் பீஸ். புரிஞ்சுங்களா? அடி உதவுற மாதிரி 4வது வசனத்துக்கு போய்டும். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடைய ஜனங்க, என்னுடைய யூத ஜனங்களை நான் மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். 5வது வருஷம் நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, சப்போர்ட்டே இல்லை எனக்கு, நான் ஒருத்தனே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரகமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து, அதாவது அந்நிய ஜனங்கள், அந்தி கிறிஸ்தனுடைய அதை ஃபாலோ பண்ணுற ஜனங்க, நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரகத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறக்க பண்ணினேன். அதாவது ஓசரால கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு இந்த மாதிரி. இப்போ புரிஞ்சுது, மெஸ்ஸியா வந்தார், நாங்கள்லாம் போகிறோம் ஜெருசலேமுக்கு.
துணி என்ன இப்படி இருக்குதுங்களே, ரத்த வெள்ளமாக அப்படியே நனைஞ்சு போய் வந்துக்கிறீங்களே, ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? திராட்சை இதில் அந்த ஆலயத்தில் எப்படி மேய்ச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரத்தம் எப்படி, அந்த திராட்சை அந்த ரசம் எப்படி இந்த வெள்ளை துணியில் எப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்டோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பதில். ஸோ அந்த பதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மிதிக்கிறார். எங்கே மிதிக்கிறாரு? ஜெருசலேமுக்கு வெளியே. ஏன் ஜெருசலேமுக்குள்ளே? ஆனால் ஜெருசலேம் உள்ளெல்லாம் ரத்தம் ஆகிறதுக்கு பதில் சிட்டிக்கு வெளியே வச்சுக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால், ஒரே ஒருத்தர், யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு. அதனால் இது ஏன் ஜனங்களை காப்பா. அப்போ தான் இதெல்லாம் வந்து என்னது, செட்டில்மெண்ட் ஆகுது. இது செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரியே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ட்ரம்ப் என்னென்னமோ பண்ணுறாரு, வேற ஒரு நபர்கள்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க உலகத்தார். ஆனால் வந்து எந்த அமைதியும் முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசும் அந்தி கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணுறான், நிறைய நபர்களை வேறு தேசத்துலேருந்து எல்லாம் கொண்டு வந்து ஜெருசலேமில் குவிச்சாச்சு. ஸோ எல்லாம் முதிரையோடும் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? வேணாப்பா சொன்னால் கேளு, நான் வந்து பரலோகத்துலேருந்து பிதாவினுடைய ஒரே குமாரர், நான் தான் மெஸ்ஸியா, ஏற்று பரலோகத்துலேருந்து வந்திருக்கேன், 1,44,000 பேர் வந்திருக்கேன், மலை மேலே இறங்கியிருக்கிறேன், வெள்ளை மேகத்தோடு அப்படியே, அது பாருங்கள் என்னுடைய பவர், என்ன சொன்னாலும் நம்பலை அப்படின்னா, காட்டியும் நம்பலை, ஷோ காட்டியும் நம்பலை, பேசியும் நம்பலை, மேலேருந்தும் வந்திருக்கோம். எங்கே பக்கத்து வீட்டிலேருந்து டாக்ஸி, ஓலா டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தாருன்னா பரவாயில்ல, இது மேலேருந்தே இறங்கி வந்துக்கிறாரு. குதிரைங்கெல்லாம் வேற வந்திருக்குது. என்ன காட்டியும் நம்பலை, பார்த்து நம்பலையப்பா நீங்கள். அப்போ என்ன மாதிரி ஆவியில் இருப்பீங்க நீங்கள்? ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமர் 12வது அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் ஒன்று எழுதுகிறாங்க. அதாவது அந்த கோபத்தை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த கோபத்தை என்ன பண்ணுறாரு அவர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன் எப்படி அவர் இந்த போல் செய்யணும், ஏன் இது போல் அவர் வந்து எல்லாரையும் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரோமர் 12:19, அதாவது அது நான் தமிழில் வாசிக்கிறேன் பாருங்கள், ஒரு நல்ல வசனம் அது. ரோமர் 12:19 நம்ம எடுப்போம். ரோமருக்கு எழுதின இருப்போம் 12:19. அதில் பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நானே பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்னிக்கு இடம் கொடுங்கள். கோபாக்னிக்கு இடம், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்னிக்கு இடம். அதாவதுனா கர்த்தர் பழி வாங்குவார், விட்டுருங்க. நீங்கள் போய் அருவாள் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம், அதாவது இன்னொருத்தரை நேசி அப்படின்னு இருக்கு, அருவாள் எடுத்திங்கன்னா போச்சு. ஸோ அருவாள் யார் எடுக்கணும், யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். நமக்கு என்ன சட்டத்திட்டம்? பிறரே நேசி. இல்லை அதுக்குன்னு இப்போ அந்தி கிறிஸ்து நேசி அப்படின்னு சொல்லலைங்க, பிறரே நேசி, பிற நபர்களே. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த டைமில் கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, அது அவருக்குரியது. இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கோவத்தில் எல்லாரையும் போட்டு தும்னு அடிக்கிறாரு, இதுனா நல்லாவாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நியாயமான கோபமாக. இது பண்ணலைன்னா செட்டில்மெண்ட்டே ஆகாது, எல்லாம் உள்ளே பூந்து ஜெருசலேமில் ஒரு அமக்கலம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வார் அர்மகெதோன். ஹர் அப்படின்னா ஒரு மலை, மேகம், மலைக்கு மேலே மேகம் வந்து நாற்காலி போட்டு இப்படி உட்காந்துருக்காரு, புரிஞ்சுங்களா? 1,40,000 பேர் எங்கே போனாலும் கூடவே இருப்பாங்க. அவங்க அருவாலெல்லாம் எடுக்கலை, இருக்காங்க. ஒரு 3 தூதர் வராங்க அவருக்கு சப்போர்ட்டாக. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் கூட்டி சேர்த்து எல்லாம் அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, நேரம் வரீங்களா, அங்கே வாங்க, வெளியே வச்சுக்கலாம், எல்லாம் வந்துடும். அங்கேயே அவர் அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஒரே ஒருத்தர் போட்டு அடிச்சு தூக்கிடலாம், அவரை தும்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் குஷியாக எல்லாம் பீரிங்கு அந்த இதோட கண்ணோட எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே போட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா மிதி மிதிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, போஸ்ரா பெட்ராக்கு போகிறார். பெட்ராக்கு போய்ட்டு அங்கே இருக்கிறவங்களாரையும் ரிலீஸ் பண்ணி போகிறார். அதுமாதிரி வெவ்வேறு இடத்துக்கு போகிறார். அது வேற ஒரு மெசேஜில் பார்ப்போம். ஒவ்வொரு இடமா போயிட்டு எல்லா யூதர்களையும் ரிலீஸ் பண்ணி வாங்க, என்னுடைய கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம், முதிரையை எடுக்கலை, நாங்கள் குகைக்குள்ளே ஒழிந்திருந்தோம். மத்திய 24 நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அந்த அசம்பாவிதம் நடக்கும் போதும் அப்படியே நீங்கள் மலையை பார்த்து ஓடிப்போங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அதனால் மலையில் ஓடி போயிட்டு அப்படியே உள்ளே இருந்தோம். பக்கத்தில் இந்திய தேசம் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு பொட்டலெல்லாம் போட்டுச்சு, மருந்துங்கள்லாம் கொடுத்துச்சு, பக்கத்து அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே நாங்கள் கஷ்டத்தில் நாங்கள் இருந்தோம், எப்படியோப்பா நாங்கள் இருந்தோம், நான் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக நாங்கள் மலையில் வெயிட் பண்ணோம், நீங்கள் எங்ககிட்டே வந்து மலையிலேருந்து எங்களை ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கேள்வியை கேட்கும்போது அதை ஐசாயா பார்த்துட்டு 63வது அதிகாரத்தில் பார்த்துட்டு அப்படியே இந்த கேள்விகள் என்ன கேட்டாங்க, அது என்ன கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்றத காரியத்தை அப்படியே ஐசாயா துல்லியமாக எழுதியிருக்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14 கொஞ்சம் கஷ்டமான பாடம் தான். ஆனால் அந்த 12 கோத்திரத்தார், புரிஞ்சுங்களா, நம்ம கோத்திரத்தார ஆக முடியாது. அட்லீஸ்ட் கர்த்தருக்குள்ளே நம்ம இருப்போம், சட்டத்திட்டங்களை கை கொள்ளுவோம், கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கையாக இருப்போம், கர்த்தருடைய காரியங்களை செய்வோம்.
கர்த்தர் இதை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த வருகையில் அந்த ரேப்சரில் நம்ம போனோம். அது நம்மளுடைய முதலாவது குறிக்கோள். கைவிடப்பட்டவங்களது 6000 வருஷத்தினுடைய முடிவில் இந்த காரியம் நடக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7000 வருஷம் 1000 வருஷம் அரசாட்சி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலை. ரேப்சரில் நம்ம இது ஒரு பைபிள் ஸ்டடின்றனால பாருங்கள் எப்படி, அதாவது ஒரு அரசாங்கத்தை ஆரம்பிக்கணும்னா அடிதடியில் பூந்துக்கு இந்த ஆட்சி கிட்சி அதுக்கப்புறமா தான் அரசாங்கம். இதெல்லாம் வந்து முன்குறிக்கப்பட்டது. இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய கோபாக்னி ஊற்றப்படுது. நியாயமாக பேசி பிரயோஜனம் இல்லை, இது அவரே இது போல் தீர்த்து வைக்கிறார் அப்படி சொல்லி பைபிளில் இப்படி எழுதியிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கோபத்தை வந்து கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் ஜபித்து நீங்கள் விட்டுடணும். ஆனால் நம்ம ரேப்சரில் போயிடணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த நாளில் நம்ம அந்த கடைசி நாட்களில் நம்ம போயிடணும் அப்படின்றதான் நமக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள். இதை வெளிப்படுத்தும் விசேஷம் 14 நீங்கள் மூலமாக வீட்டில் படிச்சுட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கலாம்.